அன்னாள் ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்டாள். 1 சாமுவேல பார்த்தீங்கன்னா, அவள் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். அன்னாளை யார் ரொம்ப வசனப்படுத்துதா? பெனினாள். பெனினாள் அவளை ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணாலாம், அவளை அசிங்கப்படுத்தினாலாம், அவளை குறுக செய்தாலாம். குழந்தைகள் கூட அழுதாளா இல்லையான்னு பைபிளை போடல. பெனினாள் அவளை துக்கப்படுத்தினாலாம். பெனினாள் என்ன பண்ணாலாம்? சில டைம்ஸ் நம்ம பிரச்சனை நம்மளுக்கு பெருசாக இருக்காது, மற்றவங்க கேட்கும் போது என்ன இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அப்போ அவள் அப்படி அழுதாலாம், மனம் கசந்தாலாம். அந்த ஒடுக்கப்பட்ட அன்னாளுக்கு, ஒடுக்கப்பட்ட அன்னாளின் கண்ணீருக்கு, ஒடுக்கப்பட்ட அன்னாளின் பொருத்தனைக்கு தேவன் செய்த நீதியும் நியாயமும் சாமுவேல் என்ற ஒரு கர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. நீ நொடுக்கப்படும் போது, நீ கண்ணீர் விடும்போது, நீ பொருத்தனை பண்ணும்போது, God is preparing a blessing for you. அல்லேலூயா. அப்போ அன்னாளுடைய கண்ணீர் வீணா போல, அன்னாளுடைய பொருத்தனை வீணா போல, அன்னாள் தேவாலயத்தில் ஜெபித்தது வீணா போல, கர்த்தர் என்ன பண்ணாரா? ஒரு சாமுவேலை உருவாக்கினார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:21 வாசிக்கிறோம். கர்த்தர் அன்னாளை என்ன பண்ணாரா? ஆமாம், அவ்வளோதான். நீ ஜெபிக்கும் போது, நீ பொருத்தனை பண்ணும்போது, நீ தேவ ஆலயத்தில் விழுந்து கிடக்கும் போது, நீ அழுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் பார்த்து உங்களை என்ன பண்ணுவாரா? அப்படின்னு அப்படி பார்ப்பாராம். அல்லேலூயா. நம்மளே பார்க்குற இப்போ ஒரு சின்ன பாப்பா சர்ச்சில் அழுதுனா, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படி நம்மக்கிட்ட ஏதாவது இருந்தால் கொடுக்குறோம்ல. அதுனா எதுக்காக கொடுக்குறோம்? அதனுடைய கண்ணீரை நிறுத்த, சந்தோஷமாக இருக்கிறது, எதை கேட்டாலும் கொடுத்துட்றோம். ஸோ தேவன் கூட நம்ம அழும்போது நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக எதையோ செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 51:17 கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபரிங், ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச ஆஃபரிங் எது தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம், த broken heart. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த உடைந்த இருதயத்தை கொண்டிருக்கீங்க? எல்லார் இருதயமும் ஏதோ ஒரு இடத்துல யாராலேயாவது உடைக்கப்பட்டிருக்குது இல்லையா? நம்மளுடைய நம்பிக்கை யாராவது உடைப்பாங்க. அப்போ அப்படி உடைக்கப்பட்ட அந்த நொறுங்குண்ட இருதயத்தை Psalms 51:17 அந்த காணிக்கை கொண்டாடுறீங்களா, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் ஐ டோன்ட் வாண்ட், இது எனக்கு வேண்டான்னு என்ன பண்ணுவாரா? புறக்கணிக்கவே மாட்டாரா? ஏற்றுக்கொள்வாராம். அல்லேலூயா. நீதியும் நியாயத்தையும் செய்வாராம். இன்னைக்கு சபையில் யாரெல்லாம் அன்னாலை போல ஒருவேளை கர்ப்பம் அடைக்கப்பட்டில்லை, ஏதோ ஒன்று அடைக்கப்பட்டு, நீங்கள் நொறுக்கப்பட்டு, ஏதோ ஒரு பெனினால நீங்கள் நிந்திக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருப்பீர்களானால், நிறைய பேர் நம்மளை பார்த்து பேசுவாங்க. அதுவும் எப்போ பேசுவாங்க? நம்ம உடைக்கப்பட்டிருக்கும் போது, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது. நல்லா இருக்கும் மாதிரி, நல்லா வளர்த்துருக்க பிள்ளைய அப்படி சொல்ல மாட்டாங்க. உன் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா வசதியாக இருக்கீங்களாமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம விடும்போது நிறைய பேர் பேசுவாங்க. அதை நம்ம மறந்துட்டு இருப்போம், நம்ம வாய் திறக்காமல் இருப்போம். கர்த்தர் மறவாமல் நம் வாய்கள் அதுக்கு ரிப்ளை கொடுக்க கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை குத்தும் போதோ நம்மளை குடையும் போதோ நம்ம வாயை திறக்கக்கூடாது. அப்போ வி ஷுட் பி இன் சைலன்ஸ். என் தேவன் பேசுவார், என் தேவன் பார்த்துக்கொள்வார். அதே மாதிரி தான் அன்னாளுடைய நெருக்கம் என்ன பண்ணிச்சான்? தேவ சமூகத்திற்கு கொண்டு வந்ததாம். அன்னாளுடைய நெருக்கம் என்ன பண்ணிச்சான்? பொருத்தனை செய்ய வைத்ததாம். அன்னாளுடைய நெருக்கம் என்ன பண்ணிச்சான்? நீதியும் நியாயத்தையும் தேவன் செய்ய வைத்ததாம். அன்னாளுடைய நெருக்கம் அடைக்கப்பட்டதை திறக்க வைத்ததாம். அன்னாளுடைய நெருக்கம் அவளை தலை நிமிர செய்தது. அன்னாளுடைய நெருக்கம் அவளை ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக மாற்றுச்சு. ஹல்லேலூயா. சர்ச்சில் நிறைய பேர் இருப்போம், ஆனால் சில பேர் தான் ஸ்பெஷலாக இருப்போம் ஆண்டவருக்கு இல்லையா? அந்த மாதிரி அன்னாள் நெருக்கப்பட்டதுனால அவர் ஸ்பெஷல் அம்மாவாயிட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நம்ம கூட ஆண்டவர் சமூகத்தில் அப்படி தான் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு ஸ்பெஷலான விசுவாசியாக இருக்கணும், ஒரு ஸ்பெஷலான ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். எப்போ இதெல்லாம் நடக்கும்? நம்மை சில பேர் உடைக்கும் போது. ஹல்லேலூயா. அன்னாள் அழுததற்கு தேவன் God did justice. ஹல்லேலூயா. நீதி செய்தார். ஏன் ஆண்டவர் கர்ப்பத்தை அடைத்தார்? எல்கனா அவங்க கணவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னா, ஆசாரியர் லேவியர் கோத்திரத்தை சேர்ந்தவராம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த கோத்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம்? ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. காட் ரிஜெக்டட். இனிமேல் உன் கோத்திரத்துலேருந்து உன் குடும்பத்துலேருந்து என்ன பண்ணக்கூடாது? லேவியர் ஊழியத்தை செய்யக்கூடாதுன்னு
கர்த்தர் தடை செய்து வைத்திருந்தாலும் பல வருடங்களாக, பல தலைமுறைகளாக. அதனால கர்த்தர் என்ன பண்ணாராம், அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைக்க வச்சு அவளை தேவாலயத்தில் அழ வச்சு அவள் வாயிலிருந்து ஒரு பொருத்தனை. ஏன் அடைத்தார்? பல முறை சர்ச்சுக்கு வந்தா, பதில் வரல. ஏன்? God wants something from you. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதையோ ஒன்று என்ன பண்ணுறாரு. சில வேளைக்கு நான்லாம் பார்த்துருக்கேன், சில காரியத்தை விட்ட பிறகுதான் ஆசீர்வாதம் புறப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு நெருக்கம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க எதையோ ஒன்று விட சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணாங்க அண்ணாலம்மா? எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தான்னு கிடையாது. அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். ஃபார் திஸ் காட் வாஸ் வெயிட்டிங். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட அண்ணால் மாதிரி யாராவது நெருக்கப்பட்டு இங்கே வந்திருந்தீங்கன்னா உன் வாயிலேருந்து ஒரு பொருத்தனைக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங் ஃப்ரம் யோர் மவுத். நீ கொடு. அவர் கேட்கல, நீ கொடு. அப்போ அவர் சொன்னா, நான் ஒரு பையனை எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மகனை உங்களுக்குனே கொடுக்குறேன்னு. இப்போ அந்த மகன் பல தலைமுறைகளாக தள்ளப்பட்டிருந்த லேவியர் கோத்திரத்தில் திருப்பியும் சாமுவேல் பலிபீடத்துக்கு வந்துட்டார். ஆமேன்னு சொல்லுவாமா? நல்ல கைகளை தட்டி இதை வாசிக்கும் போது உங்களுக்கு பேர் ஆவியானவர் உங்க மேலே இறங்குறார். when some blessing, ஒருவேளை என் கணவர் திருந்தவே இல்லை, என் பிள்ளைங்க மாறவே இல்லை, என் சபை ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் நம்மளை பொருத்தனை பண்ண சொல்றார். ஹல்லேலூயா. அப்படி பொருத்தனை பண்ணும்போது ஏன் கர்ப்பத்தை ஏன் அடைத்தார்? நிறைய பேர் கேட்குறீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரீங்க, இயேசுவா உலகமா, இயேசுவா பணமா, இயேசுவா உலகை செய்யா. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு பார்க்கலன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நொறுங்குண்டு நம்மளை இங்கே குழந்தை போடும் போது, ஏசப்பா நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்றேன்னு கேட்குறோமா இல்லையா? எல்லாரும் உங்களையும் மாதிரி தான் என்னையும். அப்போ இதுதான் ஆன்சர். எப்போல்லாம் ஆண்டவர் உங்களை கேட்குறாரோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார் கொடுக்கணும்? நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன், என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உனக்கு எக்ஸாமாக இருந்தால் கூட எங்கே வரணும்? இங்கே வந்துட்டு போ, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாள் அன்னாலை போல காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீ ஒரு பொருத்தனை பண்ண, அடைக்கப்பட்ட சில தலைமுறைகள் இந்த பலிபீடத்தில் ஏற முடியாததை அன்னாள் கொண்டு வந்தாள். அதுக்கு தான் அன்னாள் அழுதா, அதுக்கு தான் அன்னாளுக்கு வெக்கம், அதனால தான் அன்னாளுக்கு நிந்தை. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு வேளை அன்னாலை மாதிரி, என் வருமானம் கம்மியாக இருக்குதுப்பா, என் பிள்ளைங்க நல்லா இல்லைப்பா, நான் நல்லா இல்லைப்பா, என் குடும்பம் நல்லா இல்லை, என் கணவர் நல்லா இல்லை, அப்படி ஏதாவது ஒன்று ரொம்ப பிரச்சனைப்பா அப்படின்னு இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம பண்ண பொருத்தனைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். தலை நிமிர செய்வார், என்னை உயர்த்திடுவார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்வார், என்னை மகிழ செய்வார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. நம் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்வார், என்னை உயர்த்திடுவார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்வார், என்னை மகிழ செய்வார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்வார், என்னை உயர்த்திடுவார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்வார், என்னை மகிழ செய்வார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே. சொல்ல உன் வாயை நன்மையினால் திருப்தி அடைய வைப்பார். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே. அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறக்க, என் கர்த்தர் என் கடன் பிரச்சனைகளை மாற்ற, என் கர்த்தர் நல்லவரே. என் கர்த்தர் என்னுடைய எல்லா நீதி, என் பிரச்சனை, என் கேஸ், என் கோச் எல்லாம் ஆண்டவர் நியாயமாய் பதில் சொல்ல, என் கர்த்தர் நல்லவரே, என் சபையில் என்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த, என் கர்த்தர் நல்லவரே, என் ரட்சிப்புகளை கடந்து வர, என் கர்த்தர் நல்லவரே, என் சபை ஏற்றுக்கொள்ள, என் கர்த்தர் நல்லவரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தர் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுக்க, நல்லவரே, எல்லாம் பலவீனங்களை பலனாய் மாற்ற
குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உன் வியாதிகள் பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற, நல்ல கை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. தலை குனிந்த இடத்துல கலை நிமிர. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நான் கண்ணீரோடு விதைத்ததை இது ஆலயத்துல அந்த அழுவேன். ஆண்டவர் என் தலையை நிமிர்த்தினார். அல்லேலூயா. என் பொருத்தனையை கர்த்தர் என்ன பண்ணாரு? நான் உங்களுக்கு நல்ல ஊழியம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஒருவேளை ஊழியத்தில் நிறைய பணம் வரும், பேர் வரும், எது வருதோ இல்லையோ கர்த்தர் நம்ம கூடவே வருவார். அல்லேலூயா. அவர் நம்மளை உயர்த்தினா தான் நம்மளுக்கு பெருமை. இதனால் அண்ணாலை போல ஒருவேளை இன்னைக்கு அழுதுன்னு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு பொருத்தனை, எத்தனை பேர் பொருத்தனை பண்ணியிருக்கீங்களா? உடனே அவசரமாக எடுக்காத, பொருத்தனை பண்ணணும், அதை நம்ம நிறைவேற்றணும். இந்த பொருத்தனை கர்த்தர் அங்கீகரித்து கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். அண்ணாளை கர்த்தர் கடாட்சித்தாராம், நினைத்தாராம். உங்களை என்னையும் கர்த்தர் நினைப்பார். எப்படி கல்யாணம் ஆகும், எப்படி வேலை கிடைக்கும், எப்படி வீடு கட்டுவோம், எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, எப்படி நம்ம பிள்ளைங்க இங்கே வந்து நிற்கும்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அல்லேலூயா. which you cannot do. உன்னுடைய ஞானமோ படிப்போ பணமோ நம்ம பிள்ளைங்களை அப்படி இழுத்துன்னு வந்து இங்கே உட்கார வைக்க முடியலனாலும் கர்த்தர் செய்வார். சிறைப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார்.